ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி vlogs. இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான நூலாசிரியர் அதில் இருக்க பாடல்களோட எண்ணிக்கை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, திருவிளையாடற் புராணம். திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர். இதில் இருக்க மொத்த பாடல்களோட எண்ணிக்கை 3363. 63. இதுல இருக்க மொத்த படலங்களோட எண்ணிக்கை 64 படலங்கள். திருவிளையாடல் புராணத்தில் இருக்க படலங்களோட எண்ணிக்கை 64, மொத்த பாடல்களோட எண்ணிக்கை 63. ராவண காவியம். ராவண காவியத்தை இயற்றியவர் புலவர் குழந்தை. இதுல இருக்க மொத்த பாடல்களோட எண்ணிக்கை 3100. ராவண காவியத்தில் உள்ள பாடல்களோட எண்ணிக்கை 3100. இதுல இருக்க காண்டங்களோட எண்ணிக்கை 5 காண்டங்கள். தேம்பாவணி. தேம்பாவணியை இயற்றியவர் வீரமாமுனிவர். இதுல இருக்க மொத்த பாடல்களோட எண்ணிக்கை 3615 பாடல்கள். 3 காண்டம் 36 படலங்கள் இருக்கு. தேம்பாவணியில 3 காண்டம் 36 படலம் 3615 பாடல்கள் இருக்கு. அடுத்து வில்லி பாரதம். வில்லி பாரதத்தை இயற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வில்லிபுத்தூரார். வில்லி பாரதத்துல இருக்க மொத்த பாடல்களோட எண்ணிக்கை 4350 பாடல்கள். மொத்தம் 10 பருவங்கள். பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதத்தை இயற்றியவர் பாரதியார். மொத்த பாடல்களோட எண்ணிக்கை 412 பாடல்கள். இதுல 5 சருக்கங்களும் 2 பாகங்களும் இருக்கு. பாஞ்சாலி சபதத்தோட பாடல்களோட எண்ணிக்கை 412, 5 சருக்கங்கள், 2 பாகங்கள் இருக்கு. அடுத்து நலவெண்பா. நலவெண்பாவை இயற்றியவர் புகழேந்தி புலவர். இதுல 431 பாடல்களும் 3 காண்டமும் இருக்கு. நலவெண்பால 431 பாடல்களும் 3 காண்டமும் இருக்கு. பாஞ்சாலி சபதத்துல 412 பாடல்கள் இருக்கு. பாஞ்சாலி சபதம் 412, நலவெண்பா 431 பாடல்கள். பொதுமை வேட்டல். பொதுமை வேட்டலை இயற்றியவர் திருவி கல்யாண சுந்தரனார். இதுல 430 பாடல்கள். பொதுமை வேட்டலை விட ஒரு பாடல் அதிகமா நலவெண்பால இருக்கு. பொதுமை வேட்டல்ல 430 பாடல்களும் நலவெண்பாவில் 431 பாடல்களும் இருக்கு. பொதுமை வேட்டல்ல 430 பாடல்கள், 44 தலைப்புகள் இருக்கு. அடுத்ததா ராமலிங்க சாமிகள் சரிதம். இதை இயற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அசலாம்பிகை அம்மையார். இதுல 409 பாடல்கள் இருக்கு. அசலாம்பிகை அம்மையாரே ஒரு நூல் இயற்றியிருப்பாங்க. அதுதான் காந்தி புராணம். காந்தி புராணத்துல 2034 பாடல்கள் இருக்கு. அடுத்ததான் திருவாசகம். திருவாசகத்தை இயற்றியவர் மாணிக்க வாசகர். இதுல 658 பாடல்களும் 51 பதிகங்களும் இருக்கு. 51 பதிகம், 658 பாடல்கள் இருக்கு. அடுத்தது நீலகேசி. நீலகேசியோட ஆசிரியர் பெயர் தெரியல. தமிழில் தோன்றிய முதல் தருக்க நூல் நீலகேசி தான். இதுல 894 பாடல்கள் இருக்கும். 894 894 பாடல்களும் 11 சருக்கங்களும் இருக்கும். அடுத்து திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும், இந்த 2 நூல்களும் ஆண்டாள் இயற்றியது. திருப்பாவையில 30 பாடல்கள், 30 வயது பாவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழியில 143 143 சாங்ஸ் இருக்கு. நாச்சியார் திருமொழியில 143 பாடல்கள் இருக்கு. இதை இயற்றியதும் ஆண்டாள் தான். அடுத்ததா மூதுரை. மூதுரை ஔவையார் இயற்றியது. இதுல 31 பாடல்கள் இருக்கு. மூதுரையில 31 பாடல்கள் இருக்கு. அடுத்தது உம்மர்கயாம் பாடல்கள். உம்மர்கயாம் பாடல்களை மொழிபெயர்ப்பு செய்தவர் கவிமணி தேசிக விநாயகனார். இவர் 36 ஆண்டுகள் பள்ளியில ஆசிரியரா பணியாற்றியிருப்பாரு. உமர்கயாம் பாடல்கள் மொழிபெயர்ப்பு செஞ்சு அதை வெளியிட்டவர் யாருன்னா கவிமணி தேசிக விநாயகனார். அதுல 115 பாடல்கள் இருக்கு. பெருமாள் திருமொழி. பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வாரால இயற்றப்பட்டது. இதுல 105 பாடல்கள் இருக்கு. முதுமொழி மாலை. முதுமொழி காஞ்சின்னு ஒண்ணு இருக்கும், முதுமொழி மாலைன்னு ஒரு நூல் இருக்கும். ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற கூடாது. முதுமொழி மாலையை இயற்றியவர் உமறு புலவர். முதுமொழி காஞ்சியை இயற்றியவர் மதுரை கூடலூர் கீழார். இதுல முதுமொழி மாலையை இயற்றியவர் உமறு புலவர். இதுல 80 பாடல்கள் இருக்கு. சீரா புராணம். சீரா புராணத்தை இயற்றியவர் உமறு புலவர். இதுல 3 காண்டம் 92 படலம் 5027 பாடல்கள் இருக்கு. 3 காண்டம் 92 படலம் 5027 பாடல்களை கொண்டதுதான் சீரா புராணம். முகுந்த மாலை. முகுந்த மாலையை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார். 40 வசனங்களை கொண்டதுதான் முகுந்த மாலை. இந்த குலசேகர ஆழ்வார் 12 ஆழ்வார்ல ஒருவரா இருப்பாரு. இதுல முகுந்த மாலையில என்ன சொல்லியிருப்பாருன்னா, மோட்சம் அடைகிறதுக்கு ஒரே வழி கிருஷ்ணனை அடையிறது தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. முகுந்தன்னா கிருஷ்ணன். கிருஷ்ணன் மேல பாடினது தான் முகுந்த மாலை. பெருமாள் மேல பாடியிருப்பாரு. அந்த நூல் தான் பெருமாள் திருமொழி.
அடுத்ததா வந்து 100 பாடல்களை, அதாவது 100 வெண்பாக்களை கொண்ட நூல்கள்லாம் எது எதுனா முதுமொழி காஞ்சி, இதை இயற்றியவர் கூடலூர் கிழார், மதுரை கூடலூர் கிழார். திரிகடுகத்தை இயற்றியவர் நல்லாதனார். ஆசாரக்கோவையை இயற்றியவர் பெருவாயின் முள்ளியார். இது மூன்றையும் வந்து 100 பாடல்கள் இருக்கு. அடுத்தது ஏலாதி. ஏலாதியை இயற்றியவர் கனிமேதாவியார். இதுல வந்து 81 பாடல்கள் இருக்கு. அடுத்ததா சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலத்தை இயற்றியவர் வந்து காரியாசான். சிறுபஞ்ச மூலம் காரியாசான். 97 வெண்பாக்களை கொண்டதான் சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்சம் காரியாசான். அடுத்தது நாலடியார். நாலடியார் வந்து சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது. இது வந்து 400 வெண்பாக்களை கொண்டது. நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகை வந்து விளம்பி நாகனார். நான்மணிக்கடிகை, நாகம் வந்து கடிக்கும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான்மணிக்கடிகையை இயற்றியவர் வந்து விளம்பி நாகனார். இதுல வந்து 104 வெண்பாக்கள் இருக்கும். அடுத்தது பழமொழி 400. பழமொழி 400 வந்து மூன்றுரை அறையனார் இயற்றியது. இதுல வந்து 400 பாடல்கள் இருக்கும். இந்த பேர்லயே இருக்கும் 400ன்னு. இதுல 400 வெண்பாக்கள் இருக்கும். அவ்வளவுதாங்க. அடுத்தடுத்த வீடியோல இன்னும் நம்ம நிறைய நூலாசிரியர் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா இது வந்து பார்ட் ஏல இருக்கிற ஒரு சிலபஸ்ல கவர் ஆகுற டாபிக். இதுல இருந்து எல்லா டைமும் ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இன்னும் நிறைய நூலாசிரியர் பார்ப்போம். அடுத்த வீடியோல பார்ப்போம். டாடா பை.